வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் ஒரு காண்டெஸ்ட் வந்து விளையாடுறீங்க. அது லைவ் மேட்சாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காண்டெஸ்ட்டில் விளையாடிட்டு இருக்க ஒரு டீமை உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது, அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்டு எப்படி அதை வந்து லைவாக மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது பாயிண்ட்ஸ்லாம் அப்டேட் ஆகும்ல. ஸோ தட் நீங்கள் ஷேர் பண்ண அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸை எப்படி உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக நீங்கள் ட்ரீம் லெவனில் ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா, காண்டெஸ்ட் இந்த மாதிரி மை மேட்சிங் காமிக்கும். லைவ் இப்போ வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ தட் அதை டேப் பண்ணுறேன். உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை டீம் வச்சு விளையாடிருக்கீங்க, என்னென்ன காண்டெஸ்ட்டில் விளையாடுறீங்க, அதெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டும் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் விளையாடுறாரு அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து மை நெட்வொர்க்கில் போயிட்டு உங்களோட டீமை வந்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த பர்டிகுலர் காண்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணல, ஸ்டில் உங்களோட டீமோட பர்ஃபார்மன்ஸை உங்கள் ஃப்ரெண்டு செக் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இந்த பர்டிகுலர் காண்டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் டீமை வந்து, அதாவது டீம் 4 வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ தட் மை ஃப்ரெண்டு வந்து அதை பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் இதை ஜஸ்ட் அந்த டீம் 4க்குள்ளே போகிறேன். டீம் 4க்குள்ளே போயிட்டு மேலே டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் வந்து ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன், இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். டெலிகிராமில் ஷேர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், அண்ட் தென் எனி மீடியம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி, எனி ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரீம் லெவனுக்குள்ளேயே நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு ட்ரீம் லெவன்லேயே சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டீமோட லிங்க் வந்து அவருக்கு போயிடும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ச்சில் அவர் விளையாடவே இல்லை. ஏன்னா மேட்ச்சில் அவர் விளையாடவே இல்லை அப்படின்னா, இந்த பர்டிகுலர் லைவ் அப்படின்ற இது வந்து இருக்காது. அதாவது அந்த மேட்சே வந்து அவரோட ட்ரீம் லெவன் ஆப்பில் வந்து காமிக்காது. பட் ஸ்டில் நீங்கள் ஷேர் பண்ண அந்த லிங்க் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் உங்களோட டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத அவர் வந்து பார்த்துக்கலாம். எஸ், ஸோ தட் நான் இப்போ வந்து அவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் லாஸ்ட் மெசேஜ் இருக்குல்ல, இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருக்கிற டீமுக்கான ஒரு லிங்க். இதை வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்டோட மொபைல்லேருந்து நான் வந்து எப்படி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இது என் ஃப்ரெண்டோட மொபைல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இதில் வந்து என் ஃப்ரெண்டு அந்த பர்டிகுலர் டீமை வந்து எனக்கு ஷேர் பண்ணிட்டாரு. நான் அதை ஜஸ்ட் டேப் பண்ணேன் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் எனக்கு வந்து ஜஸ்ட் ஓப்பன் ஆகி காமிக்கும். ஸோ தட் 606 பாயிண்ட்ஸ் இருந்ததில் அதே டீம் தான். ஸோ தட் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்னோட டீமை வந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் என் ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாரு, ஓகே டீமை வந்து பார்க்க முடியுது. அண்ட் தென் இதை ரெஃப்ரெஷ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ரைட் டாப் கார்னரில் ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரீலோட் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ரீலோட் ஆகி உங்களுக்கு வந்து அப்டேட்டட் ஸ்கோர் வந்து காமிக்கும். ஸோ தட் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து எந்த காண்டெஸ்ட்லையும் வந்து ஜாயின் பண்ணலை, ஸ்டில் உங்களோட டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஷேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டீமோட லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஓகே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி அவர் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரு டீமை மேட்ச் ஸ்டார்ட் ஆனாலும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ண சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போட்டேன். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய ட்ரீம் லெவனில் விஷயங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.